This video is sponsored by Buymoot. Buymoot அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஆன்லைன் கிராசரி ப்ராடக்ட் விற்கிற ஒரு ஆப்பு. இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸை ரொம்ப சேவிங்ஸோட ரொம்ப ஆஃபர்ஸோட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். பைமோட் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் இதில் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். நீங்களும் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸு, கிட்ஸ் அசசரிஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பைமோட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு திருமண நிகழ்வுக்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க திருமலக்கேணின்ற ஊருக்கு ஒரு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த முருகன் கோயில் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீழ்பழனி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா முருகன் கோயிலும் கீழே இருந்தால் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், ஆனால் இது மேலே இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இது கீழ்பழனின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனோடனையும் முருகன் வந்து தனியாக இருக்கார், வள்ளி தெய்வான தனியாக இருக்காங்க. இங்கே மூலஸ்தானத்தில் முருகன் வந்து எப்பயுமே ராஜ வேஷத்தில் தான் இருப்பாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மேலேருந்து கீழே வர்ற மாதிரி தான் இருக்கும். இந்த படிகளோட அமைப்பு வந்து தனு ஒரே சந்தோஷம் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி பூஜை ஜாமான் வாங்கலான்ட்டு திருப்பி வேறு வழியில் வந்து திருப்பி பூஜை ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தனு ரொம்ப மெதுவாக போயிட்டு இருந்துச்சு. ஏன் தனு இவ்வளோ மெதுவாக போகிற அப்படின்னு கேட்டதுக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா ஓரமாக 2 குரங்கு உட்காந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து பின்னாடி வருதான்னு பார்த்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்தது வந்து மெயினான வழி, மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இது சைடில் இன்னொரு வழி இருக்குது. அந்த பாதையில் நாங்கள் மேலே வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் ஒட்டி அந்த மலையடி வாரத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இடம். கல்யாணத்துக்கு வந்திருந்தோம். எல்லாருமே நிறைய கல்யாணங்கள் அன்றைக்கி நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி முகூர்த்தம் நாள்னால் தனு ஒரே சந்தோஷம். அங்கே எல்லோரும் பார்த்து பேசிக்கிட்டே இருந்துச்சு. அங்கே இந்த கோயிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு தீர்த்தம் இருந்துச்சு, அது பேர் வள்ளி தீர்த்தம்ன்றாங்க. இயற்கையாக உருவாகி வருதுன்றாங்க. ஒரு அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டி இருக்கிறதுனால அந்த ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப சில்லியாக இருந்துச்சு. எல்லாமே உள்ளே இருந்துச்சு, முருகன், சிவன் எல்லாமே இருந்துச்சு. வந்ததுக்கு கல்யாணத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு தனு முன்னாடி பண்ணிடுச்சு. நல்லபடியாக முடிஞ்சோன்னையும் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டோம். கல்யாண மண்டபம் போயிடல, அவங்க வீட்டிலே விசேஷம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வில்லேஜில் நடக்கிற அந்த ஒரு திருமண நிகழ்வுன்றது. ஃப்ளக்ஸு, பேனரு எல்லாமே வச்சுருந்தாங்க. தனு ஒரே சந்தோஷம். மழை வேறு தூறிக்கிட்டே இருந்துச்சு அன்றைக்கி திண்டுக்கல்லில். அவங்க தாத்தா கூப்பிட்டு திட்டினார், இந்த மாதிரி என்ன பேசிக்கிட்டே வர்ற நீ பேசாட்ட அப்படின்னு. அவருக்கு வீடியோ எடுக்கிறது தெரியாது ஆக்சுவலாக. மழை ஃபுல்லாக பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அவரும் வேகமாக திட்டிக்கிட்டே இருந்தார். உள்ளே நுழைஞ்சோன்னையுமே சூப்பராக அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டு பின்பகுதியிலேயே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஒரு செப்பரேட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. உள்ளே சேர்ஸு இந்த இதெல்லாம் போட்டுட்டு உள்ளே வந்தோடனே அந்த ஸ்டேஜு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. மண்டபத்தில் வச்சு செலவு பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நீட்டாக பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டிசைனிங்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சைடில் வந்து டைனிங் போயிட்டு இருந்துச்சு. காலையிலே அங்கே மீல்ஸ் போட்டாங்க. நம்ம யூஸ்வலாக சிட்டியில் வந்து டவுன் காலையில் டிஃபன் தான் போடுவாங்க. இங்கே காலையிலே மீல்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு பக்கெட்டு சாம்பார் சாதம் நிறையா வச்சு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. தனு யதார்த்தமாக ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் ஒரு பூ பறிச்சிட்டு இருந்துச்சு. அது என்ன பூனே அதுக்கே தெரில. அப்புறம் நாங்கள் சொன்னோம். ரைட் சைடில் அதை பார்க்கவே இல்லை. ரைட் சைடு ஃபுல்லாமே மல்லிகை செடி அடுக்கடுக்காக அழகாக வச்சுருந்தாங்க. அந்த கிராமத்தில் வந்து எல்லா வீட்லேயுமே இண்டிவிஜுவலாக ஒரு அழகாக செடிலாம் வச்சுருந்தாங்க. நிறையா மொச்சை செடி, கொய்யாக்காய், மாதுளம்பழம், மல்லிகைப்பூ செடி. ஏன் திண்டுக்கல்லை வந்து தமிழ்நாட்டோட ஹாலந்துன்னு சொல்கிறாங்கன்னா, மலர்கள் ஏகப்பட்டது வந்து இங்கே தான் விளையுது. அதனால தான் என்னமோ திண்டுக்கல்லை வந்து தமிழ்நாட்டோட ஹாலந்துன்னு சொல்கிறாங்க. அந்த மல்லிகைப்பூ செடியை பாருங்கள் எப்படி நட்டுருக்காங்கன்னு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தனு ஒரு மல்லிகைப்பூவை பிடுங்கிட்டு வந்து என்கிட்ட காமிச்சு சூப்பராக இருக்குன்னு. அதை தாண்டி அந்த சைடு போனோம்னா சோளத்தட்டை போட்டிருந்தாங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வரையும் அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு, பச்சை பசேல்னு இருந்துச்சு. தனு இதுவரையும் இப்படிலாம் பார்த்ததே கிடையாது. ஒரே சந்தோஷம்.
நாங்கள் அங்கிட்டு போக வேணான்னு சொல்லிட்டோம். அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றுக்குச்சு. எல்லாமே சூப்பராக முடிஞ்சுச்சு அன்றைக்கி. டேவை முடிச்சுட்டு நத்தத்தில் வந்து ஒரு டீ ஷாப்பில் நிப்பாட்டினோம். தனு பசிக்குதுன்னாங்க. ஒரு டீயும் ஒரு பன்னும் வாங்கி கொடுத்தனையும் தனு ஹாப்பி. நல்லா சாப்பிட்டுட்டு அன்றைய பொழுது இனிமையான பொழுதாக போச்சு. ரொம்ப சந்தோஷமாக பைக்லேயே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ.